மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே தருமபுர ஆதீன மடாதிபதியை ஆபாச வீடியோ இருப்பதாக கூறி மிரட்டல் விடுத்த வழக்கில் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் அகோரம் உள்ளிட்ட 7 பேர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. இதில் அகோரம் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் அகோரத்தின் ஜாமீன் மனு இரண்டாவது முறையாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டது. ஆதீனத்தின் உதவியாளர் செந்தில், திமுக ஒன்றிய செயலாளர் விஜயகுமார், வழக்கறிஞர் ஜெயச்சந்திரன் ஆகியோரை காவல்துறை கைது செய்யாத நிலையில் திமுக ஒன்றிய செயலாளர் மீது தவறு இல்லை என்று ஆதீனம் தரப்பில் காவல்துறைக்கு மறுப்பு கடிதம் கொடுக்கப்பட்டுள்ளது. முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு வழக்கில் இருந்து அவரை விடுவிக்க முடியாது என்பதால் காவல்துறை அவரை கைது செய்யவில்லை. இந்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள அனைவரையும் கைது செய்ய வேண்டும் அல்லது அனைவரையும் விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்து முன்னணி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். அந்த மனுவில் தமிழக அரசு வேண்டுமென்றே அரசியல் பழிவாங்கும் நோக்கத்துடன் பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட தலைவரை இந்த வழக்கில் இணைத்துள்ளதாகவும், முதல் தகவல் அறிக்கையில் பெயர் இடம்பெற்றுள்ள திமுக ஒன்றிய செயலாளர் உள்ளிட்ட 3 பேரை கைது செய்யாத காவல்துறை அகோரத்தை மும்பையில் சென்று கைது செய்துள்ளது. திமுக ஒன்றிய செயலாளர் சுதந்திரமாக நடமாடி வரும் நிலையில் ஆதீன உதவியாளர் உள்ளிட்ட 3 பேரும் நீதிமன்றத்தில் ஜாமீன் பெறாத நிலையில் அவர்களையும் கைது செய்ய வேண்டும் அல்லது குற்றம் சாட்டப்பட்ட அனைவரையும் விடுவிக்க வேண்டும், இல்லையென்றால் மிக பெரும் போராட்டம் நடத்துவோம் என்று தெரிவித்துள்ளனர். இந்நிகழ்வில் இந்து முன்னணி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். மயிலாடுதுறையிலிருந்து ரிப்போர்ட்டர் தாரிகனி. காவல்துறை அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, இது முழுக்க ஆளுங்கட்சியினுடைய அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக தான் நாங்கள் இதை பார்க்குறோம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, 7 பேர் பிள்ளை வழக்கு போட்டிருக்காங்க. ஏசாவனா இவர் இருக்கார், மாவட்டத்தில் பிஜேபியோட மாவட்ட தலைவர் இருக்கார். பாக்கி 3 பேர் தேடப்படும் குற்றவாளியாக 3 பேர் இருக்காங்க. இந்த 3 பேரும் வந்துட்டு நம்ம திமுகவினுடைய ஒன்றிய செயலாளர் ஒருத்தர் இருக்கார், விஜயகுமார் என்பவர் இருக்கார். அப்புறம் ஜெயச்சந்திரன் ஒரு வழக்கறிஞர் இருக்கார். இன்னொருத்தர் செந்தில், திருவையாறு செந்தில் அப்படிங்கிற ஒரு உதவியாளர் இருக்கார். இவங்க எல்லாருமே வந்துட்டு இப்போது அதுதான் நாங்கள் உள்ள கலெக்டர் சாருடைய ரெப்ரசன்டேட்டிவாக அவங்களுடைய அதிகாரிகள் இருந்தாங்க, பார்த்து மனு கொடுத்தோம். அதை நம்மளுடைய தமிழக காவல்துறை வந்து எவ்வளோ தலை சிறந்த காவல்துறைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படிங்கிற ஒரு செயல்பாடு உள்ள காவல்துறை இவரை போய் பாம்பேயில் போய் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த 3 குற்றவாளிகள் வந்து இங்கே தான் இருக்காங்க, இந்த ஊர்லேயே தான் இருக்காங்க. அதில் ஒரு திமுகவுடைய பொறுப்பாளர் வந்துட்டு நம்ம ஊர்லேயே இருக்கார். எல்லா நிகழ்ச்சிகளும் போய் கலந்துக்கிறாரு. எல்லா அன்றைக்கி நான் ஒரு கோயில் ஃபங்க்ஷனில் போய் கலந்துக்கிறாரு. காவல்துறை வந்துட்டு அந்த 3 பேரில் எந்த ஒரு நடக்க முடியாது. இப்போ முழுக்க பார்த்திங்கன்னா இது வந்து அரசியல் பழிவாங்கும் தேர்தல் சமயத்தில் எங்கள் கட்சியினுடைய பரிவார அமைப்பான பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் அண்ணாமலை அவர்கள் பாத யாத்திரை வந்தார். பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியாக இந்த மாவட்டத்துக்கு அமைஞ்சது. ஆனால் இந்த நம்முடைய கட்சியை வந்து ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக தான் இவங்க வந்து அரசியல் உள்நோக்கம் முழுக்க அரசியல் உள்நோக்கத்தில் தான் இந்த வழக்கை அவங்க தொடர்ந்து இருக்கிறாங்க.